வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மனிதனோட தேடல்லையே கடைசி எல்லைன்னு சொல்லப்படுற ஒண்ணு. அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வு நிலை. சரி, முதல்ல ஒரு கேள்வி. இந்த கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வு நிலைனா என்ன? இது ஏதோ நேத்தினிக்கு வந்த கேள்வி இல்ல. பல நூற்றாண்டுகளா விஞ்ஞானிகளையும் பெரிய பெரிய தத்துவஞானிகளையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இது. இது நம்ம மூளையோட செயல்பாடு மட்டும்தானா? அதாவது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த நியூரான்ஸ், செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து செய்யற ஒரு வேலைதானா இந்த உணர்வு நிலை? பொதுவா சயின்ஸ் இப்படிதான் இத பாக்குது. இல்ல ஒருவேளை இந்த உணர்வு நிலைதான் எல்லாமேவா? அடா ஆமாங்க, நாம பார்க்க போற இந்த ஆய்வு முன்வைக்கிற ஒரு மாற்று பார்வை இதுதான். கேக்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க, இந்த உணர்வு நிலையில ஒளிஞ்சிருக்கிற மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பெரிய சவால் வந்திருக்குன்னு பாப்போம். நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானி பிரான்சிஸ் கிரிக் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எல்லாமே உங்க மூளைக்குள்ள இருக்கிற நரம்பு செல்களோட விளையாட்டு தான் அப்படின்னு சொன்னார். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மூளைதான் இந்த உணர்வு நிலைய உருவாக்குது. இதுதான் பொதுவான பார்வை. இப்பதான் நாம இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த உணர்வு நிலை எங்கிருந்து வருது? ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு, மூளை இத உருவாக்குதா, இல்ல மூளை இத வேற எங்கிருந்தோ வாங்குதா. இப்ப இந்த ரெண்டு பார்வையையும் ஒப்பிட்டு பாருங்க. வழக்கமான பார்வை என்ன சொல்லுது? மூளைங்கிறது ஒரு சிக்கலான மிஷின், அதுதான் உணர்வு நிலைய உற்பத்தி பண்ணுது. ஆனா இந்த மாற்று பார்வை என்ன சொல்லுதுன்னா, மூளை ஒரு ரிசீவர் மாதிரி, அது உணர்வு நிலைய வேற எங்கிருந்தும் பெறுது, அவ்வளவுதான். இந்த ரிசீவர் விஷயத்தை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? ஒரு ரேடியோவை எடுத்துக்கோங்க. ரேடியோவை உடைச்சா பாட்டு நின்னுடும். அதுக்காக அந்த ரேடியோவை பாட்டை உருவாக்குச்சோ? இல்லையே. பாட்டு ரேடியோ வலைகளா வெளியில ஏற்கனவே இருக்கு. ரேடியோ அதை புடிச்சு நமக்கு கொடுக்குது, அவ்வளவுதான். நம்ம மூளையும் அந்த மாதிரிதானு இந்த மாற்று பார்வை சொல்லுது. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம், நம்ம யதார்த்தத்தையே தலைகீழ புரட்டி போடுற மாதிரி இருக்கும். அதாவது இருப்பின் பெருங்கடல். முதல்ல பெரிய சி வச்சு எழுதுற கான்ஷியஸ்னஸ் பத்தி பாப்போம். இதுதான் அடிப்படையான உண்மை. அதாவது எல்லாமே உருவானதுக்கு காரணமான எல்லைகளே இல்லாத ஒரே ஒரு தூய இருப்பின் பெருங்கடல் மாதிரி இது. அப்போ சின்ன சி வச்சு எழுதுற கான்ஷியஸ்னஸ்னா என்ன? அதுதான் நம்மளோட தனிப்பட்ட அனுபவம். அந்த பெரிய கான்ஷியஸ்னஸ்ங்கிற கடல்ல வர ஒரு சின்ன அலை மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட உணர்வும் எண்ணமும். ஒரு காலத்துல சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட புலன்கள், நம்ம பாக்குற இந்த உலகம்தான் உண்மையானதுன்னு நம்மள நம்ப வைக்குது. ஆனா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஓகே, இவ்ளோ தத்துவமெல்லாம் பேசிட்டோம். ஆனா இத அனுபவபூர்வமா உணர முடியுமா? முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் விழிப்புணர்வின் ஏணி. இப்போ உணர்வு நிலை தொழில்நுட்பங்கள்னு ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஏதோ மிஷினு, கம்ப்யூட்டர்னு நினைக்காதீங்க. இங்க டெக்னாலஜினா ஆழ்நிலை தியானம் மாதிரி சில முறையான பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் மூலமா அந்த தூய உணர்வு நிலைய நம்ம நேரடியாவே அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஆய்வுல நாம அடையக்கூடிய 4 நிலைகளை பத்தி சொல்றாங்க. முதல் ஸ்டெப் ஆழ்நிலை உணர்வு, அதாவது எந்த எண்ணமும் இல்லாத ஒரு தூய விழிப்புணர்வை உணர்றது. ரெண்டாவது அண்ட உணர்வு, அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் அந்த விழிப்புணர்வு நம்ம கூடவே இருக்கிறது. மூணாவது தெய்வீக உணர்வு, படைப்போட மிக ஆழமான ரகசியங்களை புரிஞ்சுக்கிறது. கடைசியா ஒருமை உணர்வு, அதாவது எல்லாமே நான் தான் எல்லாமேன்னு உணர்றது. சரி, ஒரு தனிப்பட்ட மனுஷன் இப்படி மாறினா அதனால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. நம்ம தனிப்பட்ட உணர்வு நிலை எப்படி உலக பிரச்சனைகளை தீர்க்கும்னு பார்க்கலாம். இங்கதான் மகரிஷி விளைவுன்னு ஒரு ஆச்சரியமான தியரி வருது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள்ல ஒரு சின்ன சதவிகிதம் பேர் மட்டும் ஆழ்நிலை தியானம் பண்ணி அந்த தூய உணர்வு நிலையை அடைஞ்சா அந்த மொத்த சமூகத்தோட மன அழுத்தமும் குறையும்னு சொல்லுது. நம்ப முடியுதா? இது வெறும் பேச்சில்ல, இதுக்கு சில ஆய்வுகளையும் ஆதாரமா காட்டுறாங்க. உதாரணத்துக்கு இந்த 17 வருஷமா நடந்த ஆய்வை பாருங்க. ஒரு பெரிய தியான குழுவோட எண்ணிக்கை அதிகமாக அமெரிக்காவுல வன்முறை மாதிரியான குற்றங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு இந்த கிராஃப் காட்டுது. இன்னொரு படி மேல போய் 1993ல வாஷிங்டன் டிசில ஒரு பெரிய தியான குழு 2 மாசம் தங்கி தியானம் பண்ணிருக்காங்க. அந்த 2 மாசத்துல மட்டும் அங்க வன்முறை குற்றங்கள் 23% குறைஞ்சிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 23%. அப்போ இந்த ஆய்வு ஒரு பெரிய கேள்வியா எழுப்புது.
நம்மளோட பெரிய பிரச்சனைகள், அதாவது இந்த காலநிலை மாற்றம், அணு ஆயுத பரவல், சமூக பாகுபாடு, இது எல்லாத்துக்கும் உண்மையான மூல காரணம் ஒண்ணுதான் இருக்குமோ? அது நம்மகிட்ட ஒட்டுமொத்தமா சுய விழிப்புணர்வு இல்லாததுதானோ? அதனால இந்த ஆய்வு இறுதியா என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையான தீர்வு அரசியல்லையோ பொருளாதாரத்திலயோ இல்ல. அது நம்மளோட உணர்வு நிலையில ஏற்பட போற ஒரு பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கு. உலகத்தை மாத்தணும்னா முதல்ல நமக்குள்ள நாம மாறணும். அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளோட யதார்த்தம் நம்ம உணர்வு நிலையோட பிரதிபலிப்பு தானா? நாம எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு யதார்த்தத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.